10 தோல்வி பழனிசாமி நம்முடைய திட்டங்களை எல்லாம் காப்பி அடித்து புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டி வந்து கொண்டிருக்கிறார். முதல்ல மகளிர் உரிமை திட்டம். கடந்த தேர்தலின் போது இந்த திட்டத்தை நாம் அறிவித்தப்போ இதை செயல்படுத்தவே முடியாதுன்னு பழனிசாமி சொன்னார். மக்கள்கிட்ட அந்த அறிவிப்பு கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு கடந்த தேர்தலையே அவரும் மகளிருக்கான உதவித்தொகையை வழங்குவோம்னு நம்மை விட அதிகமான தொகையை சொன்னார். ஆனால் மக்களான நீங்கள் என்ன முடிவெடுத்தீங்க? கூசாமல் பொய்களை மட்டுமே பேசுகிற பழனிசாமியை நம்ப மாட்டோம், துரோகங்களை மட்டுமே விரும்பி செய்கிற பழனிசாமியை ஏற்றுக்க மாட்டோம், புதிய விடியலுக்காக உதயசூரியனுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லி வாக்களிச்சிங்க. நாங்களும் சொன்ன மாதிரியே உரிமை தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்போ கூட அதிமுக பாஜக போட்ட சதி திட்டத்தை முறியடித்து 5000 ரூபாய் வழங்கிட்டோம். அடுத்து திராவிட மாடல் 2.0ல் 1000-ஐ 2000-ஆக உயர்த்தி தர போகிற அறிவிச்சிட்டோம். அதே போல் விடியல் பயணத்திலையும் பெண்கள் சுதந்திரமாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசினார் பழனிசாமி. இப்போ நம்ம திட்டங்களை முடக்குவோம், தவிர்ப்போம்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு போனால் மக்கள் விரட்டி அடிப்பாங்கன்னு உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு உரிமை திட்டத்துக்கு குல விளக்குன்னு பெயரை சொல்லி ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு வந்திருக்கிறார். இதை பார்த்து மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, ஸ்டாலின் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வார், ஆனால் பழனிசாமி சொன்னதையும் செய்ய மாட்டார், சொந்தமாகவும் செய்ய மாட்டார்னு கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழனிசாமிக்கு 11வது தோல்வி ஸ்டிக்கரை ஒட்ட மக்களும் தயாராகிட்டீங்க. ஏன்னா இப்போ களத்தில் இருக்கிறது யார்? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். ஒரு பாட்டே இருக்கு, சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா. ஞாபகம் இருக்கா? திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். ஆக இப்போ ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு, கிரிக்கெட் ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நிறைய சிக்ஸர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. தேர்தல் அறிக்கை மூலமாக நாம் அடித்த சிக்ஸரில் சிலவற்றை மட்டும் இப்போது ஹைலைட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் சிக்ஸர் இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் வழங்குகிற திட்டம். எவ்வளவுக்கு கூப்பன் தர போகிறோம்? எவ்வளவுக்கு கூப்பன் தர போகிறோம்? 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டுக்கு உபயோகமான பொருளை புதுசாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளையும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, இல்லத்தரசிகளுக்கு இனிமேல் உரிமை தொகை 2000 ரூபாயாக கிடைக்க போகுது. அடுத்தடுத்த செக்ஷனில் வரிசையாக சொல்கிறேன். காலை உணவு திட்டம், குழந்தைகளோட பசியை போக்கக்கூடிய திட்டம். அதை குழந்தைகளோட பசியை போக்குற திட்டம் மட்டும் இல்லை, இல்லத்தரசிகளுடைய பணிச்சுமையை குறைக்கிற திட்டம். இனிமேல் காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கம் செய்ய போகிறோம். முதல்ல 5 வரைக்கும் தான், 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான். இப்போ 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்ய போகிறோம். அதே போல் 20 லட்சத்துக்கு அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போகிறோம். புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதலன் திட்டத்திலையும் இனிமே மாதம் 1000 இல்லை 1500 ரூபாய் வழங்க போகிறோம். உயர்கல்வி முடித்த 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதலன் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவி தொகையோட 6 மாதம் பயிற்சி வழங்க போகிறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு
4,500 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1,200 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1,500 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாகவும், மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரணத் தொகை 6,000 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். 2030ஆம் ஆண்டுக்குள்ள மாவட்டம் மற்றும் வட்ட அளவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் செய்கிறாங்கள சிகிச்சை, அந்த கருவிகள் 2 மடங்காக்கப்படும். தொழிற்சாலைகள் அதிகமுள்ள நகரங்களில் பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்கக்கூடிய வகையில் 1000 குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும். பெண்களின் பாதுகாப்புக்காக அனைத்து நகரங்களுக்கும் பிங்க் பெட்ரோல் வாகனங்கள் விரிவுபடுத்தப்படும். மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் ஷேர் ஆட்டோ வாங்க வங்கி கடன் மானியத்தோடு கூடிய வங்கி கடன் பெற்று தரப்படும். கலைஞர் கனவு இல்ல உள்ளிட்ட திட்டங்கள் மூலமாக வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்தில் 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். தென் மாவட்டங்கள் கல்வி மற்றும் சுகாதார குறியீடுகளில் உரிய வளர்ச்சியை பெறவும் தொழில் மயமாவதை உறுதி செய்யவும் இந்த தென் மாவட்டங்களுக்காக ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்படும். நாங்கள் சொன்னதை செய்வோம். நான் கலைஞருடைய மகன். சொன்னதை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். இத்தனை சாதனைகளை செஞ்சுட்டு எதிர்காலத்துக்கான தொலைநோக்கு திட்டங்களை உருவாக்கிட்டு நான் உங்ககிட்ட வாக்கு கேட்க வரேன். ஆனால் டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின்னு வரக்கூடிய அமித்ஷா ஆட்டு வைக்கும் பழனிசாமி அங்கே வைக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியோட லட்சணம் என்ன? மக்களுக்காக அவங்க செஞ்சதெல்லாம் என்ன? 2014 பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தார். 2016 பணமதிப்பு நடவடிக்கை, பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை சொல்லி நாட்டு மக்கள் எல்லாரையும் பேங்க் வாசல்லையும் ஏடிஎம் வாசல்லையும் இரவு பகலாக கால் கடுக்க நிற்க வச்சார். எத்தனை பேர் இறந்தாங்க? அடுத்து கொரோனா வந்துச்சு. எல்லாரும் வீட்டில் இருக்கிற தட்டை தட்டுங்க, மணி அடிங்கன்னு ஒரு காமெடி ஷோவை நடத்தினார். கோடிக்கணக்கான மக்களை நடுத்தருவில் நடக்க வச்சார். ஆக்சிஜன் சிலிண்டருக்காக மக்களை அல்லல் பட வச்சிருக்கிறார். இப்போ மேற்காசியா போர் நடக்குது. பொறுப்பான மாநில அரசு நாங்கள் முதல்லையே சலுகை திட்டங்களை அறிவிச்சிட்டோம். ஆனால் பிரதமர் கொரோனா காலம் மாதிரி ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு மக்களை கேஸ் சிலிண்டருக்காக காத்திருக்க வச்சிருக்கிறார். இதெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி இல்லை, ஜிஎஸ்டி இழப்பீடு இல்லை, நீட் தேர்வு விலக்கு இல்லை, தமிழ்மொழி வளர்ச்சிக்கு நிதி கிடையாது, ரயில்வே திட்டங்கள் கிடையவே கிடையாது, மெட்ரோ ரயில் திட்டம் இல்லை. அத்திப்பூத்த மாதிரி ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு சொல்லுவாங்களே, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை அறிவித்தாங்களே, அதோட நிலைமை என்ன? அந்த ஆர்டரை யாராவது ஒருவர் எடுத்துக்கிட்டு டெல்லியிலிருந்து பொடிநடியாக மதுரைக்கு வந்திருந்தா கூட இந்நேரம் எய்ம்ஸை கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்னி வரைக்கும் எய்ம்ஸ் கட்டணம் வரல. தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் மோடியினுடைய மாடல். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பாஜகன்னு சொன்னால விரட்டி அடிக்கிறாங்களே. எப்படி தமிழ்நாட்டில் கால் பதிக்கிறது நினைச்சாங்க? தமிழர்களுக்கு துரோகம் செய்ய யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு விலை வீசி பார்த்தாங்க, தேடினாங்க. அப்படி கிடைச்சவர் தான் துரோகத்தில் டாக்டரேட் வாங்கின பழனிசாமி. அவருக்கு என்டிஏவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோல் என்ன தெரியுமா? வரிசையாக சொல்கிறேன் கேளுங்க. சிறுபான்மையினருக்கு எதிரான பாஜகவுக்கு வாக்கு கேட்கிறது, தமிழுக்கு விரோதமான பாஜகவுக்கு வக்காலத்து வாங்குறது, இந்திய திணிக்கிற பாஜகவுக்கு துணை போகிறது, அரசியலமைப்பு சட்டத்தையே கேலி கூத்தாக்குற பாஜகவுக்கு சாமரம் வீசுறது,
ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்தை சிதைக்கிற பாஜகவுக்கு ஜால்ரா போடுறது, இடஒதுக்கீட்டையும் சமூக நிதி அழிக்கிற பாஜகவுக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறது. இறுதியாக அதிமுகவை அமித்ஷா கிட்ட தாரை வார்க்கிறது. இதுதான் அவருடைய ரோல். இப்படிப்பட்ட பழனிசாமி நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன பேசியிருக்கா தெரியுமா? எனக்கு உயிர் கொடுத்து ஆளாக்கிய தலைவர் கலைஞரை நான் வீட்டு சிறையில் வச்சிருந்தேன்னு நாக்கில் நரம்பில்லாமல் பேசியிருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோல்வி பயத்தில் எல்லை மீறி பேசுவதற்கு தொடங்கி இருக்கிறீங்க. முதலமைச்சராக என்னுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க எதிர்க்கட்சி தலைவர் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தேர்தலில் அதை மக்கள் எடை போட்டு பார்ப்பாங்க. உங்களுக்கு தக்க பதிலடியாக கொடுக்கத்தான் போறாங்க. ஆனால் தலைவர் கலைஞருடைய மகனா என்னுடைய உறவை பற்றி ஒரு சொல் பேசக்கூட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. தலைவர் கலைஞரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தலைவர் கலைஞர் ஒரு சிங்கம். வாழ்ந்த காலம் வரை கோடிக்கணக்கான தொண்டர்களை என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளை என்ற ஒற்றை மாத்திரத்தில் கட்டி போட்டிருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர். முதுமையால உடல்நலம் சரியில்லாமல் வீட்டில் ஓய்வெடுத்தார். நினைவாற்றலை இழந்தபோது கூட மருத்துவர்கள் உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு கேட்டா என்ன சொன்னா தெரியுமா? அண்ணான்னு சொன்ன பேரறிஞர் அண்ணாவுடைய அன்பு தம்பி அவர். முடியாத நிலையிலே கூட அறிவாலயம் போகணும், முரசொலிக்கு போகணும்னு துடிச்சவர். அவரை யாரும் சிறையில் வைக்க முடியாது. அவருடைய இதய சிறையில் தான் நான் உட்பட இங்க இருக்கிற உடன்பிறப்புக்கு அத்தனை பேரும் கூட இருந்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைவர் கலைஞர் பெயரை சொல்லக்கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. கலைஞர் பெயரை சொல்லக்கூட எந்தவித யோக்கியதையும் கிடையாது. 5 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்து இந்த தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்ட ஒரே முதலமைச்சர் தலைவர் கலைஞர். அவருடைய கடைசி ஆசை என்ன? அவருடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவருக்கு அருகே அடக்கம் செய்யணும். அதுக்காக நானே, அப்பாக்காக இல்லை தலைவனுக்காக நானே உங்கள் வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேனே. என்னுடைய தந்தைக்காக அல்ல, தமிழ்நாட்டுடைய தலைவர் அவர். அவருக்கு கடற்கரையில் இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்கள் முன்னாடி வந்து நின்றேனே, கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாமல் மருத்துவர் தானே நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எங்க தலைவரை பற்றி பேச எந்த யோக்கியதையும் கிடையாது. உங்க யோகியதை என்ன தெரியுமா? உங்களை நம்பி பதவி கொடுத்த அம்மையார் சசிகலாவுடைய காலையே வாரிவிட்டவர் நீங்க. நம்பிய டிடிவி தினகரனையும் சகோதரர் ஓபிஎஸ் அவர்களையும் முதுகில குத்துனவர் நீங்க. உங்களுக்கு நினைவு இருக்கா? அம்மையார் ஜெயலலிதாவை உடல்நலக் குறைவால சட்டமன்ற அவைக்கு வராமல் இருக்க அதற்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதை ஆதரிச்சு திமுக. இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். அடிச்சு சொல்றேன், உங்களால எந்த காலத்திலையும் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. உறுதியா சொல்றேன், கலைஞரின் உடன்பிறப்புக்கு இருக்கிற வரைக்கும் உங்களால் ஆட்சியை பக்கமே வர முடியாது. இது உறுதி.